பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே புத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்போ கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இந்த தட்டியத்தான் தூக்கிக்கிட்டு எங்கிட்டு போறடா, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்சு பிரியாணி நாங்க கேட்கல, ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே புத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. அண்டா குண்டா ஜமஜட்டை அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்கல வச்சுதான், குண்டா ஜாமா சட்டை அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெங்கல வச்சுதான். எம்ஏபிஏ நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம், நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். எரும மாடு மேய்க்கிற கை தட்டுறாங்க 4 பேர். என்ன படிச்சாலும் யாருக்கு படிச்ச படிப்புக்கு வேலை. சரி சரி, எந்த ஊர்லயாவது இப்ப போய் வெடி வைப்பாங்களாப்பா, அது ஏன் தீபாவளிக்குள்ள பழுத்து போயிடும்னு வைக்கிறீங்களா? அண்ணே இது புசுவனம்னே. பங்கு கொஞ்சம் வெடி இருக்கட்டும் பங்கு, ராஜபாட்டு வரும்போது முறியம் வரும்போது போடுங்க ப்ளீஸ் ப்ரோ. பங்கு அந்த வயர்ல பட்டம் பங்கு பங்காளியெல்லாம் அங்கே வைக்காதியப்பா, அது நல்லா தெரியல, இங்கன்னு வைவேன். அண்ணே பொட்டினே மயிரை புடுங்குது காலாத்தில் கொட்டை பிடிச்சி எரிஞ்சா போயிடுவோம்டா, ராஜ வாங்கிட்டு எங்கடா கொட்டாக்காரன், அதுக்கும் சேர்த்து வாங்கி தரேன்டா, பேசாமடா பூ தட்டியா வாங்குவோம்டா. தூதை சின்ன மருது பேரவை சார்பாக இளங்கோ கேபிள் டிவி சார்பாக ரூபாய் 201, அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய சாரதி பாண்டி கோயில் பாண்டியராஜன், அதில் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கிளை தலைவர் பண்ணமுத்து, ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, ஒன்றிய தலைவர் சரவணப்புலி மற்றும் பிஜேபி இளைஞர் படை மலவராயனந்தல் மற்றும் புதுக்கோளம் பி சுரேஷ்குமார் பிஜேபி மாவட்ட துணைத் தலைவர் சார்பாக ரூபாய் 1501 அன்பு இதயங்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து ஒரு சின்ன பையன் வந்தேன், சிவகங்கை சீமை கானூர் ரேக்லா காதலன் சார்பாக ரூபாய் 10 ரூபா. பாவம் என்னண்ணே சின்ன பையன் பெட்டி கடை வச்சிருப்பாங்க, கடல மிட்டாய் வாங்கி கொண்டு வந்திருப்பேன், கடையை பார்க்கல, கடையும் இல்லை என்று கொடுத்துருப்பேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய ஊர் எங்களது ஏ விழாக்குளம் ஐயனார் செவன்ஸ், ஏ விழாக்குளம் ஐயனார் செவன்ஸ் எங்களது கபடி குழு சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய அன்பு மருமையங்களுக்கெல்லாம் நன்றி. வணக்கம் வணக்கம். ஐயனார் செவன்ஸ் ஏ விழாக்குளம். வாங்கப்பா வாங்க. என்கிட்ட நாடகம் பேச வந்த பழனி எங்க? பழனி அண்ணே எங்கன்னு இருக்க? அந்த பேமெண்ட்டை என்னப்பா? நான் கட்சி காத்த என் சித்திர திருவிழா இப்படி பலூனு மாதிரி உடஞ்ச கிடக்காடா. குண்டூசியை போட்டுட்டாங்கன்னு பொம்பளையெல்லாம் பாதி பேரை காண ஏத்த உழ வைக்க போயிருச்சாலா? இப்போ இருக்க பொம்பளையெல்லாம் உள்ளூரா வெளியூரா? உள்ளூரா? அது உட்காந்துருக்கு சில பொம்பளைய
ஏன் உட்காந்துருக்கு சொல்லு. வீட்டுக்காரிங்க நாடகம் பார்ப்பாங்க. நம்ம போய் ஒத்தையில படுத்தா பயந்து கிடக்கும்னு உட்காந்துருக்கு. கண்ட்ரோல். இந்த போன ஆளுகளில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு போகிறானோ, எத்தனை பேர் சுடுகாட்டுக்கு பயந்து திரும்பி வரானோ, அதில் எத்தனை பேர் வண்டியை விட்டுட்டு கெந்திக்கிட்டே ஓடுறானோ. அதில் இந்த ஒரு ஆளை விட்டுட்டு போயிட்டாங்க அவுட் போலாவே. தலையில் துண்டு இருந்தால் போடணும்னு கேரி போய் எடுத்து போட்டிருக்கேன். இதாண்ட நிலைமை நாடகம் பார்க்க வந்த நிலைமை. ஆனால் எத்தனை என்ன நடந்தாலும் நீ செலவு மைஜெட்டு மட்டும் காலில் தான் அவுப்பான். இப்போ அவுக்க முடியாதுல்ல, இருட்டில் நீ பயந்துட்டு ஏற மாட்டேன், மரத்தில் முள்ளுக்குள்ள கிடக்கான்னு. எது எப்படி இருந்தாலும் ஸ்டாப் ப்ரோ, கதைக்கு வாரேன். வாண்ணே 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 வாண்ணே. கணேஷ் போல இருந்து ஒரு பாயிண்ட் கொடுங்க. என்னடா பெட்டி கடைக்கார மாதிரி வாங்க வானேன்ற என்னடா அது இல்லடா. சரவண புயல் புலி, சரவண புலி அவ்வளோதான். அவனும் ஓஞ்சுவானே. காசை பூரா பாக்கெட்லேருந்து இறச்சி அப்போ கூகுள் பே அளவுக்கு வந்துட்டேன். இன்னும் அடுத்து என் தம்பி போய் வீட்டில் பத்திரத்தை எடுத்துட்டு வாப்பாய். போதும்டா, அன்பு இருந்தால் போதும்டா. சரவண புலி இந்த ஓயாத அலையிலையும் அன்பாலயத்துக்கு உதவி செய்ய நினச்சவார் கைதட்டலாம். சரவண புலி வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறோம். அது இல்லைடா. ஏன்டா நீங்கள் ஏதாவது சிரித்து கெடுத்து விட்ருவியப்பா. என் பொழப்பே சிரிச்ச பொழப்பாத்தான் இருக்கு. இப்படி தானே நடந்துச்சு மருமேனே. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர சரக்கு அடிப்பேன் நான். அப்போ மானாமதுலேருந்து நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்தப்போ நம்ம ஓட்டு கம்பெனியை தாண்டி வண்டி வாரி விட்டுருச்சு. ஸ்கூட்டியோடு விழுந்து அரைச்சிருச்சு. என் வீட்டுக்காரம்மாவுக்கு போன் அடிக்கிறேன், அடியாய் வந்தேன், ஒரு ஆடு குறுக்க வந்துச்சு, விழுந்து அரைச்சு வண்டியெல்லாம் பிறண்டுட்டேன். நகைச்சுவை காமெடி வேணாமல் வீட்டுக்கு வாயா, காலங்காத்தால் உனக்கு நகைச்சுவையான்ட்டான். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நகைச்சுவை பண்ணுற ஆளுங்க சீரியஸாக பேசினா கூட சிரிப்பாத்தான் தெரியும். சரவண புலி வாழ்த்துக்கள் அவுட் போல. இந்த வத்தியா இந்த வத்தியா பத்தியா 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 இவங்க நல்லது சொல்ல முடியாதுடா. கதைக்கு வாரேன். இந்த கிளம்பிட்டேன் வானே வானேன்னு வேற ஆம ஓடு வைக்கிற மாதிரி. இந்த உலகத்திலேயே பெரிய மனுஷன் கோடீஸ்வரன் மயாருன்னா எங்கேயும் தேட வேணாம். நான் கிடையாது, உள்ள இருக்கேன் கிள்ளி வளவன், நான் கிடையாது. ஆனால் எங்க அப்பா பேரை கேட்ட அகிலமெல்லாம் கிடு 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 என்ன சொல்றிய ஆடும்டா. எனக்கு அப்பா கொட்டை ஒரு வேலை வைத்தார். எங்க அப்பா வேறு என்ன கொட்டையா, கொஞ்சம் அங்கிட்டு மல்லாக்கப்படு உனக்கு போடுறேன் கீர்த்து கொட்டைய. அவர் தான் வந்தவொடனே என்னை கேட்டவர், உங்களை பற்றி ஊரில் சொல்லிக்கிட்டாங்க பயலுக படம் காமிச்சாங்க, என்ன படம் நல்லாவும் படமா பார்த்தேன், நீ நல்லா நடிப்பியலாம்ல. ஆமாம், நீ என்ன விளாக்குற? நான் ஆடு மேய்க்கிறேன். ஓன் செல்லு என்ன செல்லுன்ட்டு செல்லே இல்லைன்ட்ட. பேர் நொட்டா? அட முட்டு, என்ன நொட்டுனா பேர் வைப்பாங்க? இல்லை, கிராமத்து பாஷையெல்லாம் சொல்ல போனோம்னா இங்கே எதுடா கெட்ட வார்த்தை. அதை வேணா சொல்லுங்க. சிபி முத்து நடிக்கிற படத்தை போய் சொல்கிறேன், ஒரு தடவை உன் குண்டியில் குத்திக்கிறேன்ட்டு. உண்மையா இல்லையா? அப்படி பார்த்தா நாடகத்தை நம்ம பேசுறது பூராமே நகைச்சுவை தான். ஒளி மறைவு காய் மறைவு. ஆமாண்ணே, உண்மைதானே? 3வது படிக்கிற பயலுக்கு தெரியுது, அவன் ஆள் லீவ் போட்டான், அவன் லீவ் போடுறேன். யார்கிட்ட ஓடிவிட்டேன்? இந்த ஊட உட்காந்துருக்க இந்த எலி குஞ்சு ஆடுறா தம்பி, உள்ளே கொண்டு போய் நரசிட்ட ஒரு குளுக்கோ சேர்த்து வாடா. அவன் எதுக்குடா உள்ள வச்சிருக்கிய? தவளை குஞ்சு மாதிரி கிடைக்கேன், அமைக்கி விட்டு போயிடாதியாப்பா. எங்க அப்பா வேறு நம்பு 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 நம்பி சொல்ல மாட்டேன். நம்பிராஜன், நாட்டுக்காரன் ராசன், அவனுக்கு நான் ஒரே சன், அதே நம்பிராசன். இதெல்லாம் எந்த பக்கமும் சொல்ல முடியாது, நான் ஒரு ஆள் தான். இது அகராதி மைக்கு தட்டாண்டாவன். தம்பி நீ நக்கல் பண்றியாடா, அண்ணன் இல்லையாடா? அவன் சரி, அண்ணன் என்ன நக்கிறதுக்கு நாடத்துக்கு வரேன் கேட்பேன், மனசுக்குள்ள என்ன இருக்கா அப்படியே கம்புவேன். எங்க அப்பா குறிஞ்சி நாட்டுடைய தலைவர். தலைவருக்கு சிரிக்காதீங்க ப்ரோ. அண்ணே நீ சிரிக்காத, நீ உனக்கு இங்க என்ன வேலை? கணேஷ் போயில ஓட்டா. நம்பிராஜன் கட்டு 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 கட்டு. என்ன அப்பாவுக்கு நீர் கெடுப்பா?
தம்பி அந்த மியூசிக்கோட வர்றேன்டா. மியூசிக்கானே. எங்க அம்மா ஆத்தா சொல்றா கோத்தா. என்னடா ஆத்தான்றேன் கோத்தா. இந்த வெட்டிக்கார மெட்ராஸ் 5 மரம் பாட்டிருப்பார. என்ன சொல்ல வர? 7 பிள்ளைய பெத்தாங்க அப்பனும் ஆத்தாவும். ஏண்டா ராதா, அந்த கால தூக்கி இல்லை, இந்த கால தூக்கிட்டேன். இவன் யார அரிசிய புலாக்கா. வேற வேலையே இல்லையா உங்க அப்பனுக்கு? சாரி ப்ரோ, அப்போ 100 நாள் வேலை கிடையாது. அந்த 100 நாளுக்கு பதிலாக எங்கள் ஆத்தாவை 100 நாள் வேலையாக நடத்தியிருக்கேன். டெய்லி டேப்பு கிட்ட அளந்து போட்டு இங்கே மம்பட்டிகிட்ட வெட்டி வாங்கி அங்கே அவன் சம்பட்டிக்கிட்ட வெட்டியிருக்கேன். போடா. எங்க ஆத்தா அத்தனை பிள்ளைய பெத்து, அம்மா நீ பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், செங்கக்கல், ஆலப்பலாக்கள் ஃபீல் பண்ணாதனே, ஃபீல் பண்ணாத. பிள்ளை வைத்ததுக்கு தட்டினேன் பாடுறா பிறகு திணி பைய. எங்க ஆத்தா பிள்ளை வைக்கிறது உனக்கு கைதிட்டாடா. அண்ணே ஆர்டிக்னே. எங்க அப்பா மறுபடியும் முயற்சி பண்ணாரா? சொல்ல விடுறா. சரி சொல்றா. எங்க அப்பா எல்லா வருஷமும் அவர் தான் தலைவரா இருந்தார். சத்துணவு பொறுப்பாளர் இருந்தார். மிஸ்டர் ஆட்டுமண்டை, மவுத் இந்த லாக் போட்டேன் சூத்து வச்சு போகணும். பேசாம என்ன தலைவரா இருந்தாரா? ஏன் நீ ரூம் பாய போறிய? போய் ஆட்டை மேய் போ. நைட்டு பத்தி ஒரு நைட்டு மேய்ச்சல் மேய். ஏதாவது பண்ணு. எது? அடே இருக்கடா. Stop it. ஐயோ, என்னையே லூஸ் ஆக்கிட்டாங்களா இவங்க. பேசாம நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கும் வள்ளிதிரம்மன் நாடகத்துக்கும் தூரம் தோலை. சிரிக்கிறது மாதிரி 3 மணி வரைக்கும் ஒரு நாடகம் இருக்கு. அதை அடுத்த வருஷம் போட்டுருவோம். இப்பயே போட்டுருவோமா? நாரதர் பாவாடையை கட்டிட்டு வா, குத்தாட்டம் போட்டு போவோம். ஊருக்கு தகுந்த மாதிரி குத்தாட்டத்தை கத்துக்கிறோம்டா. பெருத்த அவமானம்னே. தூக்கு பிடிச்சி ஆட வெண்டமேனே. என்ன அவமானம்? நீனா வந்து நைட்டி போட்டு வந்து ஆடுறா. இனிமேல் நீ என்ன பண்றீன்னா அலுமாரி வேஷம் போடு. ஜெய் ஸ்ரீராம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலை ப்ரோ. என்ன எதனால? அப்பா அம்மா பொண்ணு பார்க்கலையா? நீ ஏன்டா அதுக்கு எட்டி பார்க்குற? இல்லைண்ணே, எம்பிட்டு அழகா இருக்கேனே, இன்னும் கல்யாணம் ஆகலன்னா நம்ம. இளையாங்குடி போஸ்ட் ஆஃபீஸ் மயன். உனக்கு என்ன வேணும்? போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஸ்டாப்ல இருக்காரடா வீடு கட்டி. ஆமா, அவர் மகன் என்ன வேணும்னு கேட்டேன். அவர் வந்து எனக்கு அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணா? ஓ மகளா? என் மகதான். ஆள் எப்படி? ஆடு எப்படி இருக்கும்? ஆளு அதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறீங்க? அதை தாயா எனக்கு டங்ஸ்லாக். அப்ப உங்க ஜாதகம் தான் வீட்டுக்கு வந்துருந்துச்சா? உங்க ஜாதகம் சரியில்லாம தாண்டா என் ஜாதகம் வந்துருச்சு. பொண்ணு வேணுமா வேணாமா? வேணும் ப்ரோ. மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும். வாங்க மாமா, கும்புறேன் மாமா. வணக்கம் மாப்பிள்ள. ஆனா உங்க பொண்ணு கட்டுறது ஒண்ணுதே, உனக்கு இரவு வர்றது ஒண்ணுதே. நீ ஒரு ஆளே 2 உண்டல் அரிசியை 1 மாசத்துக்குள்ள காலி பண்ணி பொண்ணு கட்டுறதோட சரி, சோத்துக்கு வர மாட்டேன் வீட்டுக்கு. அப்ப டெய்லி சப்பாத்தி போட்டு தரவா? தூரமா நின்று சாப்பிட்டு தட்டு தூக்கி போட்டு போறியா? உங்க மக ஆள் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் மாப்பிள்ள. என் மகளை பத்தி நானே சொல்லலாமா? நேர்ல பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஏன் கோணலாம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குமா? இல்லங்க, கூட்டிட்டு வந்திருக்கேன். கூட்டு வந்து விடுங்க. கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கூட்டு வாங்க மாமா. மாமா அதுக்குதான் மாமே வேணும்ன்றது. மாமா நகண்டு போகும்போதே மேடை நகர்றதே. ஒரு மாமாவா இல்ல தூருக்கட்டை உடைக்கிறாளாம். புளியாருடைய ஐயனாரே, உன் வாசலுக்கு மாடு அவுத்து விடுறாங்களா? மாப்பிள்ள, என் மக வந்திருக்கு மாப்பிள்ள. என்ன கிளி சீட் எடுக்காம ஓடுது? வெக்கம் வெக்கம். இந்த கீரை முட்டைக்கு சொல்ல தெரியல. மாடு புளிச்ச மாடுன்றேன். புடி மாடுறா. என் மகளை பாருங்க மாப்பிள்ள. நான் என்னத்த பார்த்தேன் மாமா? நீங்க பார்த்து
எதை செஞ்சாலும் சரி. அப்படி சொல்லக்கூடாது மாப்பிள்ள. என் பொண்ணு எனக்கு அழகுதான், அது எனக்கு தெரியும். நீங்க பார்க்கணும். இருமா என்ன உங்க பொண்ணு உங்க மடுவை டச் பண்ணுது? அது அந்நியுன்னியமா அப்பக்கப்ப இருப்போம். ஓ, பாசமா இருப்போம்னே. அது பேர் என்ன மாமா? பேரா? பேரை கிட்ட நீங்க அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. நான் மாத்திரை ஓட்டு வந்துட்டேன். பேர் வந்து புஷ்பா. நைட் புஷ்பா. பேரு புஷ்பவல்லி. பாடுவாங்களா உங்க மகன்? அருமையா பாடுவாங்க. ஒரு சிங்கிங் பாட சொல்லுங்க. நம்ம வள்ளியம்மா பாடின மாதிரியே பாடுவாங்க. அப்படியா? ஐயோ, எனக்கு இரவு நேரத்துல போர் அடிக்கும் போது உங்க மகளை பாட வச்சு நான் கேட்டுக்கிறேன். அதனாலதான் புஷ்பவல்லின்னு பேர் வச்சிருக்கோம். பாட சொல்ற செருப்பு அடிச்சு போடுவேன். ரொம்ப லென்த் டைலாக் எல்லாம் என்ன பேசுற? என்னடா நீர்மலைக்கு ஒப்பு வைக்க வந்தவன் போல. டேய், இது என்னடா இது ஒரு மாதிரியா இருக்காடா? பாட்டு பாடவா? இப்படி ஒரு தொண்டையை நான் எங்கனையும் பார்த்ததில்ல. பாட்டு பாடவா? சாவே விரைக்குமா? போன் போட்டு சொல்றேன், அன்னைக்கு வா. லேசாக சுருங்குமா? இந்த சுருங்கிடுறேன், உன்னே கொண்டுறேன். என்னடா சொல்லி பிரயத்தனி பேமேனே. மாமன் கூட பார்க்க மாட்டேன், குழந்தை தூக்கி போட்டு என்ன பாடுறா? மயிரை புடுங்குமா? இதான்னு மெலோடியா பாட சொல்லுங்க. அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏன் ராசாவுக்காக. எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ணை மூடுனா என்ன தெரியும்? செகுல அரைஞ்சு விடுவேன், தெரியாதுங்க. பாட்டு வரீங்க. மௌனமான நேரம் இத மனதில் என்ன லலலா லலலா. வாழைப்பழம் இருக்கு நீ வர்ற. கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமா போத்திருக்கு. பூ பறிக்க போகலாம். என்ன ஆடுற குச்சிக்காரி முண்டை? என்ன ஆட்டம்? என்ன ஆட்டம் கேக்குது? ரப்படுத்து தர்ற. வாங்க மச்சான் வாங்க, அந்த வழிய பார்த்து வாங்க. டியோன் வாங்க மச்சான். மச்சான் உப்பில்லாத பத்தியக்கார ஊறுகாய பார்த்தா நான் தொண்டனைக்காட்டு. தொண்டனக்கா ஒரு இந்த உன் காலை உடைச்சு விடுறேன். தொண்டனக்கா தொணக்கு நக்கா. ஐயா காயுது காஞ்சிச்சுன்னா பிரட்டி போட சொல்லு. நேரம் நல்ல நேரம். இருமா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நெஞ்சில் பாயுது. அப்பாடா மாப்பிள்ள அங்க இருக்கிறாரா? சித்தப்பாடா. ஐயா மூஞ்சிய என்னங்க மாமா, உங்க மகளுக்கு என்ன மண்ணு ஓட்டு தொப்புல மறைச்சிருச்சே? தொப்புலே இல்லையே என்ன? நீங்க குறும்புங்கிறத பேர் நிரூபிக்க பாக்கீங்களா? முகத்தை காட்டுங்க, அதோட நான் சிவசமாதி அடையிறேன். நீ மாப்பிள்ள இப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. சரி, சமாதி அடைஞ்சு சிவமாக. ஐயே, செருப்பு இருந்தா ஒரு 2 ரூபாய்க்கு வாடகை கொடுவேன். சத்தனை அவங்களை அடிச்சு போடுவேன். நீங்க காட்டு கைய விட்டு பருப்படுத்தா. ஏன் சத்திரம பொறுப்பாளா இருந்தானா? ஒரு தேவதை கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி முகந்தான் கண்ணே நீ கை நீங்களே என் மகளும் 100 இலை ஈட்டி உரல் உலக்கை. டோட்டல் சிவகங்கை மாவட்டமே தப்பு நடந்து போச்சாடாடாடாடா. இந்த காட்டு பிரக்தினி முண்டையை கொண்டு வந்து எதுக்கு இத்தனை பாட்டை எழுதி பாடினீங்களாடா? எனக்கு கடைசி பாட்டை பாடியிருக்கலாமாடா? ஆடியா அந்த பாட்டு அதுக்குள்ள பாடக்கூடாது மச்சான், நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. என்ன தோடு கீடு போடாம என்ன மூலி முண்டை மாதிரி வந்திருக்க மாப்பிள்ள. அதுக்குள்ள என் மகளை அடிக்காதீங்க. ஏய், ஆளு சித்தாரா இருக்க மடு முழுக்கி. ஏண்டா ஒரு நாயம் வேணாமாடா பஞ்சுக்கும்? இல்ல மாப்பிள்ள, இங்க என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? இப்படியெல்லாம் பேசிட்டு தெரியக்கூடாது. நாங்கெல்லாம் ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்தவங்க. தம்பி, இது யாராவது வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் காராச்சேவை கொடுங்கடா. கத்தாய் பொம்பளை எங்க ஊர்ல கிளவி கூட லட்சணமா இருக்குமாடா பூ வச்சு. ஓ மூஞ்சி இங்க வரு ட்ரில் போடுது. ஆனா ஆம்பளைக்கு போறா. இன்னும் 1 வருஷத்துக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. இது மச்சான்
மச்சான் மச்சான் இது மூஞ்சியும் பல்லையும் பாரு கலத்திருப்பேன் கோழி மாதிரி. உங்க சோடி பொருத்தத்தை பார்த்தா ஏன் கண்ணே எப்படி இருக்கு? ஐயோ சொல்லுண்ணே. ஏய் மணிக்கட்டோட ஓடிச்சு போடுவேன். சித்தப்பா வேகமா சொல்லு சித்தப்பா. நீங்க உங்களை பார்த்தா அவர் எம்ஜிஆர் மாதிரி, நீ சரோஜா தேவி மாதிரி. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. ஓவரா வர்ணிக்கிற ஒரு அளவு வேணாமா? என்ன சித்தப்பா அவங்க என்ன கேஆர் விஜயா மாதிரி சொன்னாங்க, நீ சரோஜா தேவி மாதிரி சொல்றீங்க? கேஆர் அடே சும்மா இருங்கடா, எனக்கு படபடன்னு வருதுடா. மாப்பிள்ள என் மக புஷ்போலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்தை கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா மாப்பிள்ள? எங்கேயும் வைக்காத. நம்ம மானாமதுரை பைபாஸ் டோல் கட்டு இருக்குல்ல, ஆமா, அந்த கம்பியில வை, தூக்கி விட. அது மண்டே பாருங்க தேன்றாட்டு எங்கேன்னு மண்டே மச்சான் பாக்குற. என் மனைவி ஒருத்தி இருக்கா, அவ்வளோதான். அவனுக்கு கட்டி வாங்கி கொடுத்தா வாழ் கண்டுவேன். சரி விட்டு, இதெல்லாம் அரசியல் சகச்சான். கண்ணே அரசியல் ஓட்டா கட்டு வந்திருக்கோம். கண்ணே மருதமணி ஒளியுண்டான்னு சொன்னாரே, வேற மாதிரி சொல்லாம. குனிய எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புஷ்பம். என்ன மச்சான் சொல்றீங்க? என்னையே வேற 3 மாசம் முழுகாம இருக்கேன் நானு. மகளே நீ மாசமா இருக்கியா? ஆமா ஆமா சித்தப்பா. எனக்கு தெரியாம எப்படி ஆனா இந்த முண்டையும் தொட்டிருக்கேன் பாரு, அவ எவ்வளவு மானம் கட்டவனா இருப்பேன். சரியான மானம் கட்டவ. உன்னை மாதிரி மானம் கட்டவனு உலகத்திலே பார்க்க முடியாது. யாரு? நீ தாண்டா அவசாரிப்பல. அன்னைக்கு வேணாம்னு கேட்டியா? ஏம்மா நீ கத்தி கூப்பாடு கூட்டி இருக்கலாம்லம்மா. வாயில துணியை வச்சுட்டு துணின்னு சொல்லு மச்சான், நீ வேற மாதிரி சொல்லு. அத்தா அந்த கீரட மரத்தா அது வேற புத்து கிளம்புன மாதிரி. அதுக்குள்ள என்ன வச்சிருக்க? அதுக்குள்ள குட்டை பிஸ்கட்டு வரைக்கு ரொட்டி அமைக்கிட்டு. நீ குறும்பு அன்னைக்கு அப்படியா? ஒரு மனுஷன் இறச்சி அடிக்காம பேசு, எனக்கு ஒரு மாதிரி எச்சி கட்டியா ஓட்டப்பள்ள. ஏன் தாரோட போட்டுக்க? என் மனைவி கூப்பிடுறேன், கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய் புஷ்பு புஷ்பு புஷ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் உன் தொட இருந்தா தானே காலையில எரிச்சு போடுறேன். கண்ணே நயன்தாரா, அதுவும் மயம் ஒன்ன மாதிரியே உள்ள குதிக்கிறா மச்சான். அந்த பிள்ளை பிறக்கா வயிற்றுல கறி. ஆமாம்மா, உனக்கு ஈயம் பூசுறதுக்காக ஆளு கூட்டு வந்திருக்கேன். இவ வேற அண்டாத்தூர் மாதிரி. எனக்கு வாச்ச பொண்டாட்டிய பாருங்கத்தா, ஒருத்தி லகுடு ஒருத்தி தகடு, 2 பேர்த்தையும் மாட்டு வண்டியில் எதுனா மாடு நாக்கு தள்ளிடுமாடா. ஒன்னு பிளாஸ்டிக் கூட ஒன்னு தார். கண்ணே தகடு வேலைக்கு நல்லா இருக்கும் மச்சான். இவ தான் அவன் தங்கச்சி. தங்கச்சி இல்ல, இவ உனக்கு அக்கா வேணும். இரு ஏன்னா நீ எனக்கு முதல் மனைவி இல்லை, நீ 2வது மனைவி. அதனால நீ இளைய வடியா, இவதான் மூத்த தேவடியா. மாப்பிள்ள மூத்த வடியா. என் புருஷன் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு ஒரு புருஷன் ஏண்டி உனக்கு வேற புருஷனே கிடைக்கலையாடி? இதுலயே மிதிச்சு என் புருஷன் மேல ஒரு கண்ணா தான் இருந்திருக்க. சீச்சி, உனக்கு மனசாட்சி இருக்காடி? கல்லானாலும் கடுக்கு புல்லாலும். எப்படி பார்த்த நீ? மருந்து வச்சாலும் என் புருஷன் என்ன நீ தாண்டி மை மருந்து வச்சு என் புருஷனை பிடிச்சுக்கிட்ட. நான் கூட என்னை கல்லி அழகானவளை பிடிச்சிட்டு போய் அவன் ட்ரம்மத்தை தூக்கிட்டு வந்துருக்கியா. நானாச்சும் பரவாயில்ல ட்ரம்மு, நீ ஓம குச்சி மாதிரில இருக்க. இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, எதை கண்டு வந்தான்னு தெரியல என் புருஷன். போயிட்டு வேணாம் புஷ்பா. ஐயோ என் மகளை கொன்றாதீங்க மாப்பிள்ள. ஐயோ பாதகத்தி பாவாடை இல்லாம சவுசவுக்கா சாக்க கட்டிட்டு. ஏண்டி இப்ப வெக்கப்படுற? ஏப்பா உன் மக உள்பாவடை கட்டதாடா? அந்த பழக்கமே இல்லடா மாப்பிள்ள.
நீ ஜட்டி போட்டிருக்கே இல்லையாடா முட்டை போல அவங்க கொலசாமிக்கு பிறந்ததுல இருந்தே ஆகாதான். போட்டதில்ல. பார்த்தா ஒன்னே உறிஞ்சு விடுறேன் ஏய் கொலையை கலைச்சி விட்டுருவாங்க. அவங்க கொலசாமிக்கு ஆகாதான் உள்பாவோட கட்டினா. கண்ணே சர்ச்சி மாடு 4 மணிக்கு உன்னை கரை போடுறா இல்லை இல்லைப்பா வாடா வாடா உனக்கு என்னடா தங்கத்துக்கு ஒன்றையை வச்சுட்டு 2 ரைஸ் முள் வாங்கிடுவேன். நாட்டில் என்னம்மா என்ன தொலக்குன்னு இருக்கு. நாளைக்கு ஜிம்முக்கு போடி. சான்சிதாவோட உனக்கு எனக்கு சண்டே போயிட்டு இருக்கு. தங்கச்சி அம்மா அது என்ன குளத்துல வருதோ ஆளை காணாமா. ஆலோலம் ஆளோளம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே ஆலோலம் பாடும் திங்களே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன திரு கண்ணங்களே உண்ணுகின்ற தேனெடுக்கவா ஆலோலம் பாடும் திங்களே ஆகாயம் தேடும் திங்களே உன்னை ஒரு நாள் மறந்து என் மனதில் வாழ்ந்தேன். உச்சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை அன்றி வேறில்லை. என்னை அள்ளி நான் குடிக்க என்னிடத்தில் ஏதுமில்லை. என்னை அள்ளி நான் கொடுத்தேன் உன்னுடைய கையிலே. காதல் என்னும் கல்லிரண்டு கொள்ளை கட்டி வாழ்கிறேன். ஊரறிய மாலையிட்டு உன்மடியில் சேர்ந்தேன். வாழலாம் பாடும் தென்றலே தேடும் திங்களே. உச்சி வெயில் சூடு மங்கை கடல் தாய்மலை புயல் காத்தடித்து வெள்ளி மலை தாய்மலை சந்திரனை போல இன்று சூரியனும் தேவதில்லை மாறிடையன் போல இன்று நெஞ்சமென்று வாழ்வதில்லை நேசமனம் சேர்ந்திருக்க காசு பணம் கேளுமா பேசுகின்ற வேதமெல்லாம் வாசங்களை பார்க்குமா காலமே உறவா காலமே உறவா நாடனா தோடும் ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா திரு கண்ணங்கள் உன்னை என்ற தேனெடுக்கவா ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. ஏ ராதா அது உனக்கு என்ன வேணும்? என்னங்கண்ணா இப்ப என்ன பண்ணியா அவுத்து காமிச்சாரு. அண்ணா இவங்க தெரியுது இவங்க 2 பேரும் நம்ம குடும்பத்தை என்ன நினைப்பாங்க தங்கச்சிக்கு முன்னாடி தான் அப்படி கட்டுவீங்களா வள்ளியம்மா எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? நான் டோல் கட்டு கம்பியை பாத்தீங்களா? அண்ணே இவங்க யாருன்னா நாத்துனாங்கறாங்க தங்கச்சி அண்ணே இவ வந்து இலையவடியா இல வடியா அண்ணே என்னன்னு உங்களை மரியாதைலாம் பேசுறாங்க அது அப்படித்தான் மூத்ததுன்னா அப்படித்தான் அந்த கோவம் இருக்கும்ல. ஆத்தாடி இவங்க தான் நாத்துனாவா இங்க வாங்க 2 அண்ணியார் உங்களுக்கு. இங்க வாங்க ஆத்தாடி இங்க வாங்க காலி ஒண்ணு நினைக்கலையாடா? இங்க வாங்க இங்க வாங்க என்ன எதை கூப்பிடுறீங்க? இல்லங்க உங்களை எதை பார்த்து ஆத்தாடி எதை பார்த்து ஆசை வச்சா உங்களை இதை பார்த்து பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை காட்டு புத்தம் மூடுத்தா காட்டு புத்தம் அப்படியெல்லாம் இது நல்லா இருக்கியா? என்ன அப்படி பண்றியா எப்படி பண்ண?
எங்க அண்ணனுக்கு தான் போட தெரியல, நீங்க போட்டா அண்ணன் இவர் கூட போராடி போராடி ஓஞ்சு இருக்கத வஞ்சம் இல்லாம யாருல அதுக்கு நானு இருக்கத வஞ்சம் இல்லாம வச்சு ஊத்துறேன். யாரு அது முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட் வேற. எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனா. என்னத்தை ஏத்துனாரு? ஏத்துனே என்னத்தை ஏத்துனீங்க? அண்ணா அண்ணே எனக்கு தெரியாம என்னென்ன மாப்பிள்ள எனக்கு தெரியாம நீங்க எப்படி ஏத்தலாம்? அண்ணே என்ன என்னென்ன ஏத்துனீங்க? தங்கச்சி ஒரு அளவு தான் குருமி தெரிச்சு போகும் அப்புறம் போட்டு சோளம் அளவுதே நாத்துனா. அளவுதே. இல்ல இவ்வளவுதே அளவுதே. அம்மா மகளே எவ்வளவுமா இருக்கு அளவு? ஒரே வரட்டு. ஆலோலம் தஷ் ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் லா 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 அண்ணா சோ ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு பறவை விரட்டுவா. அண்ணே அண்ணே இந்த மூட்டை பூச்சி அண்ணே இந்த மூட்டை பூச்சியை நசுக்குன. ஆனா எங்க அண்ணனுக்கே நீ அடங்க மாட்டேங்கிறிய. ஐயோ கிலோ 30 கருந்து இருக்க கிலோ 30 கருந்து இருக்க. அப்ப சக்கரை இல்லையா? அண்ணா இதுக்கு பேர் என்ன? அப்படி ஒண்ணு இல்லையா நீ அப்ப? என்னண்ணே தலையில ஒண்ணானா? அலறுவலுக்கு மொட்டை எடுத்திருக்கு. இப்ப அது மண்டைய பாரு காவாலி மண்டை. அப்ப நீ ஒரு மனுஷனா? நீ ஒரு மனுஷன் நடந்துடா. ஆசைப்பட்டதே தப்பா போச்சு. எந்த நேரமும் உங்க அண்ணன் மண்டே ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு பறவை விரட்டுவா. சொல்லுவாங்க. ஆ? ஏன் ஊரு தெரியாது? என்ன ஊர்வா? ஏன்டா ஊரு தெரியாது? மழை வரல. மழை வரலையா? என்ன ஊரியா? மலவராயனேந்தல். ஒரு பெரிய இந்த வாத்தியார் ஹெட்மாஸ்டர் வாத்தியார் நீ சொல்லி புரிய. சொல்ல முடியாதுடா. மலவராயனந்தல் கிராமத்துக்கு வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டா ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்கினான்னு சொல்லுவாங்க.